guys, welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நாளைக்கெல்லாம் பொலிட்டிக்கல் வீடியோ வரும். இன்னைக்கு நம்ம டுடே ட்ரெண்டிங்கில் இருந்து தமிழ்நாடு அசம்பிளி ட்ரால் சிஎம் விஜய்ஸ் பர்த்டே அப்படிங்கிற அந்த டைட்டிலில் இருக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது நேற்று நடந்தது, 22ஆம் தேதி நடந்தது. ஸோ நேற்று அவருக்கு பர்த்டே விஷயம்லாம் பண்ணி நேற்று அங்கே வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ் படம் பார்த்த மாதிரி, ஃபைட்டு வேணுமா ஃபைட் இருக்கும், காமெடி வேணுமா காமெடி இருக்கும், சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்கும்னு எல்லாம் கலந்த ஒரு நிகழ்வாக தான் நேற்று நடந்திருக்கு. இன்னைக்கு சரி நேற்று நடந்ததை நம்ம ரியாக்ட் பண்ணுவோமே அப்படின்னு இந்த வீடியோவை எடுத்துகிட்டு வர்ற கேப்பில் இன்னைக்கு நேரலை போட்டாங்க. சரி நேரலையில் இன்னைக்கு சிஎம்மோட பதில் உரை இருக்குத்தானே அப்படின்னு கொஞ்சம் எட்டி பார்த்தேன். கலவர பூமியா ஓடிக்கிட்டு இருக்கு. சிஎம் ஏதோ சொல்லிட்டாருன்னு அந்த பக்கம் கொந்தளிக்கிறாங்க, இந்த பக்கம் எந்திரிக்கிறாங்க, எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க, எதிர்ப்பு காட்டுறாங்க. அப்போ நான் பார்த்தேன், ஐயோ நம்ம நேற்றைய வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுவலாம்னு போனால் இன்னைக்கு ஏதோ புதுசாக நடக்குது, இப்போ நாளைக்கு வரைக்கும் காத்திருக்கணுமா அந்த மாதிரி. இது இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு, என்னங்க இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி இன்னைக்கு நடந்ததெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நான் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல, அதை நான் நாளைக்கு உங்கள் கூட சேர்ந்தே பார்க்குறேன். இன்னைக்கு நேற்று நடந்ததை பார்ப்போம். சரி வாங்க, இது ஒரு ஐயோ தெரிய மாட்டேங்குது 9 இது ஒரு 9 மினிட்ஸ் வீடியோ இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு டம்ளர்ல ஒவ்வொரு இடமா போய் தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டேபிள்லயுமே பாட்டில்ஸ் நீங்க வந்து குடி தண்ணீர் வச்சிடலாம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ தண்ணி பாட்டில் தான் வீசணும்னு கிடையாது, டம்ளர்ல கூட வீசலாம். அதுக்கு தண்ணி பாட்டிலே பரவாயில்ல. விஜயகாந்த் சாரோட வைஃப்னு அப்பப்போ ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தூக்கி அடிச்சிருவாங்க. அவங்க பார்த்தீங்களா, தண்ணி பாத்திரம்லாம் வைக்காதீங்க சார் தூக்கி அடிச்சிருவாங்கன்னு அவங்க சைலண்டாக போகலை. அடிக்கணும்னு முடிவு பண்ணா டம்ளர்ல கூட அடிப்பேன் போயா அந்த பக்கம். அதான் அவங்க துரந்தர் தான் போல இருக்கு. ஐயோ ஐயோ. கண்ணுக்கு அழகு இமை, விண்ணுக்கு அழகு மழை, மண்ணுக்கு அழகு மரம், சொல்லுக்கு அழகு தமிழ், தலைமைக்கு அழகு எங்கள் முதல்வர் தான் என்று மக்கள் நினைக்கும் முதல்வருக்கு என் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிரிப்ட் எல்லாம் பலமா இருக்கு. பிறந்த நாள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம் வந்தேன். இன்னைக்கு பிறந்த நாளாச்சு. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இப்போது தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் 21/6/2026 அன்று பேச விடல. என்னடாப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த வடிவேல் சார் போன் என்னங்க இது? அவங்க ஒரு கருத்து சொன்னா நீங்க கத்தலாம். அவரு நம்பர்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஒரு வேர்டுக்குமா கத்துறது. இன்றைக்கு நாளைக்கு நான் ஐயா நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு தெரியல, கத்திக்கிட்டே இருந்தேன். என்னங்க கத்த சொல்லியிருக்காங்க உள்ள என்ன பேசுனா. இப்ப இவங்க யாருக்கு கத்துறாங்களோ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்கறதுல ஆர்வமா இருக்கு. அப்ப என்னத்தை தடுக்க பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். என்னால முடியலடா. ஏண்டா ஒரு போன நிம்மதியா பேசுறீங்க? நான் கேக்குற ஒரு விவசாய இல்ல உங்களுக்கு. மாநில உறுப்பினர்கள் அமருங்கள், மாநில உறுப்பினர்கள் அமருங்கள், மாநில உறுப்பினர்கள் அமருங்கள். அந்த 2 பேர் ஹலோ உட்காருங்க, மறைக்காதீங்க. யார் யாரு? அவர் இபிஎஸ் கத்திட்டு இருக்காரு. நீங்கள் சொல்ல உட்காருங்க, நான் சொல்றேன், உட்காருங்க சொல்றேன். பேசுகிறவோ உங்க கருத்தை சொல்ற உரிமை நான் தருகிறேன். இந்த 0 கிடையாது. வினாக்கள் விடைய நேரமும் 0 கிடையாது என்று சொல்லிவிட்டோம். மாண்புமிகு அமைச்சர் பேசுங்க. மாண்பு உறுப்பினர் அமருங்க. இருங்க, மாண்பு உறுப்பினர் அமருங்க. நீங்க உட்கார்ந்தீங்கன்னா தான் நான் பேச முடியும். உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. உள்ள வேண்டா கத்துறது. நீங்க எல்லாம் குறுக்க ஏன் பேசுறீங்க? குறுக்க பேசாதீங்க யாரும். சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராது, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. நீங்கள் பேசுகிற போது ஏற்புடைய வகையில நீங்க குறுக்க பேசுங்க. எனக்கு இவரே கோவப்படுறாரு.
ஆனால் இவருக்கு தான் கஷ்டம் இந்த வேலை. உட்காருங்கன்னு சொல்றேன்ல, இப்பதான் சொன்ன மரபு என்ன? உட்காருங்க. இல்லை இல்லை சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா சொல்லிட்டே இருக்காங்க. எதுவுமே பேச முடியாது. நீங்க அதுதான் அந்த ஓரியன்டேஷன் கோர்ஸ்லாம் நீங்க வந்திருந்தா என்னென்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டியதுதான் இவர் அதுக்கு தான் சொல்றது, கோர்ஸ் நடத்துகிறோம் வாங்கிட்டு வந்து தொலைங்கயா. எவனும் கோர்ஸ் நடத்தும் போது வர்றதில்ல, அப்புறம் வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்றது இல்லை. இந்த இடத்துல விஜயகாந்த் சார் இருந்தா அந்த இதே சைலண்ட் ஆயிருக்குன்னா ஏங்க இதுக்குள்ள போறதுக்கு நமக்கு நல்ல சண்டை போடுற மாதிரி பேசவும் தெரியணும், டக்கிள் பண்ணி பேசவும் தெரியணும், அட் த சேம் டைம் கேட்கவும் தெரியணும், பொறுமையா இருக்கவும் தெரியணும். இவங்க பண்ற அலப்பறைக்கு எங்கிட்டு பொறுமையா இருக்கிறது? இந்த கோர்ஸ் நடத்துறாங்க போக வேண்டியது. கோர்ஸ் எல்லாமே நடத்துறீங்க ஏங்க, கோர்ஸுக்கு வர்றது கம்பல்சரின்னு சொல்லுங்க சார். இப்போ பாருங்க, இப்போ அது வந்தால் தான் சட்டசபைக்கு வரலான்ற மாதிரி வச்சிரும். இங்கே எப்படி நடந்துக்கணும், இங்கே என்ன ரூல்ஸ் ஏதுங்கிறத சொல்லி கொடுப்பாங்க போல இருக்கு. பயிற்சி கொடுத்தார்கள். வேற இதை நிக்கிறது நல்லா குற்றாலத்துல இருக்க வேண்டிய இங்க வந்து ஏன் உட்கார்றாரு? அமைதியா வேலை பார்த்தா அப்புறம் செஞ்சியா? உட்காருங்க. அப்பயும் கேட்க முடியும். பேசாதீங்க. வர்ற கோபத்துல வாய்ஸ் பார்க்காத ஏதாச்சும் மரியாதை இல்லாத சொல்லிடுவா, அப்புறம் வருத்தப்படுவீங்க. சத்தம் போடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. பேரவை நடவடிக்கைகள் தற்போது நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் பேரவையில் உள்ள உறுப்பினர்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி அடுத்த கேள்வி கேளுங்க. ஏனென்றால் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பேரவையில் சில உறுப்பினர்கள் அவையில் உள்ள மற்ற உறுப்பினர்களை கேலி செய்யும் வகையில் செய்த முகபாவனைகள் மற்றும் சைகை மொழிகள் பேசியவை கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. என்னமோ இப்படி இதுதான் அந்த ஓரியன்டேஷன் கோர்ஸுக்கு போங்கன்றது. இது சட்டமன்ற பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் குறைக்கும் வகையிலான செயலாகும். எல்லாரும் எல்லாத்தையும் இதோட நிறுத்துக்கணும். இது போன்ற செயல்கள் தொடர்ந்தால் அந்த செயல் அவையின் உரிமை மீறலாக கருதப்பட்டு சம்பந்தப்பட்ட உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு போறங்கடா. போறியா? முதலில் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உட்காருங்க. அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்றான். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல. பேரவைத் தலைவர் 6வது முறை நீங்க தான் பேச போறீங்க. உங்களுக்கு வந்து வாய்ப்பு வருது. நீங்க பேசுவது என்னது மறுபடியும் முதல்லேந்தா? மாண்பு உறுப்பினர் காமராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. இப்ப நான் 7வது முறையா நீங்க பேசும்போது 7வது முறையா? ஐயோ மீண்டும் மீண்டுமா? அவர்தான் உட்கார சொல்றாங்க. பேசுறாரு. அவர் அனுமதிங்க. நமக்கு குறுக்கிட்டதுனால 7வது முறையா நான் எந்திரிச்சிருக்கிறேன். மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்கிறானே. 7 டைம்ஸா? அப்ப 7 மலை. இவருக்கு எவ்வளவு அநியாயம். 7 முறை உங்களை பேச விடல, அப்படி என்னங்க பேச போறீங்க? இவர் அந்த எதிர்கட்சியில அந்த பக்கம் தானே இருக்கிறவர், அவருக்கு எந்த நிலைமையா? 7வது முறையா? 7வது முறையா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒருவரை முதலமைச்சர் வாழ்த்தும் போதும் அவருக்கு பர்த்டே சொல்ல விடாம இது 7வது முறை. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லியா? நான் கேட்டு தொலைறேன். மாண்பு உறுப்பினர் காமராஜ் பேச அனுமதி பேசுங்க. நீங்க மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 8வது முறை நம்ம உறுப்பினர் முதலில் இந்த தனது பிறந்த நாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அவர் சொல்லுவாரு, ஏங்க ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்ல வந்தேன், அதுக்கே 8 தடவை தடை பண்றீங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ அவ்வளவுதான் சொல்லிட்டு உட்கார போறேன் நான். அவரு மாண்புமிகு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாத்தி காட்டிட்டார்.
எதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம். ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அன்றைக்கு ஆளு இல்லை அவர் ஸ்டாலின் அவர் யார் உதயநிதி அவர் பேசினதை நான் நேற்று கொஞ்சம் கேட்டேன். அவர் மக்கள் பிரச்சனை ஒரு 20% அப்படின்னா மிச்சம் 80% வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற சிஎம் சார் எப்படியெல்லாம் நக்கல் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம கிண்டல் கேலி செய்யலாம்னு தான் அவர் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் அதில் அவங்க பேசினது பிடிச்சிருந்தா நம்ம அதுவும் நம்ம சொல்லணும்ல. எனக்கு மற்றதெல்லாம் தெரியாது. அந்த மின்வெட்டை பற்றி அவர் எடுத்து வச்ச கேள்வியெல்லாம் வந்து நல்லா இருந்தது. அதாவது அந்த மாதிரி கேள்விகள் வந்து இவங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது மக்கள் பிரச்சனையை பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு இதுக்கு வரும். அவர் அழகாக கேட்டார். எல்லாத்துக்குமே நாங்கள் தான் காரணம் எங்கள் மேலே பழி போடுறது அந்த ஸ்பீடை எப்போ தான் அதை சரி செய்வீங்கன்றதில் காட்டுங்க. என்ன தான் பிரச்சனை, டெக்னிக்கல் இஷ்யூவா இல்லை என்ன பிரச்சனை, எதுவும் திருடு போகுதா, எதுவும் அந்த ஃபீஸ் கட்டை யாரோ திருட்டு ஓடிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, எப்போ தான் சரி செய்வீங்க, மக்கள் இருட்டில் இருக்காங்க அப்படி இப்படின்னு அந்த கேள்வியெல்லாம் நல்லா தான் கேட்டார். அந்த பக்கம் ராஜ்மோகன் அவர் எழும்பி அலிபாபாவும் 40 திருடர்களும் மாதிரி அலிபாபாவும் ஃபீஸ் கட்டை திருடரும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னார். அதெல்லாம் ஓகே தான். அந்த இதெல்லாம் வார்த்தை விளையாட்டெல்லாம் ஓகே. எனக்கு என்னென்னா யாரோ ஒருத்தங்க அதை திருடிட்டு போகிறாங்க அப்படின்னா அது டிஎம்கே காரவங்க தான் பண்ணுறாங்க, அவங்க தான் திருடிட்டு போகிறாங்கன்னா சரி அப்படியே இருக்கட்டும். பவரில் இல்லாதவங்களுக்கு திருட முடியுதுன்னா பவரில் இருக்கிறவங்களுக்கு அதை தடுக்க முடியும் தானே. அவங்க திருடுறாங்கன்னா ஏதாவது பண்ணுங்க. பவர் இருக்குல்ல, பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. அந்த அந்த திருடு போகிற இடத்துல பாதுகாப்பை பலப்படுத்துங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க சார். இவங்களுக்கு கரண்ட் வேணும், அது இல்லாமலாம் கஷ்டம், அதான் இருக்க முடியாது. ஸோ ஆப்போசிட்ல இருந்து இந்த மாதிரி கேள்விகள் வந்தால் அது நல்லாயிருக்கும். கிண்டல் கேலிகள் எல்லாம் தூக்கி வீட்டிலே வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான கொஷின்ஸை தூக்கிட்டு வாங்க. உரையில் 37 தவறுகள் தமிழை பற்றி உச்சரித்தவை அத்தனையுமே வந்து மிக மிக ஒரு வேதனையான ஒரு விஷயமாக இங்க நான் பாக்குறேன். தெரிஞ்சா பேச மாட்டா நம்மள மாதிரியே மொழி வெறி பிடிச்சவ போல இருக்குது. அத்தனை பிழைகள் அன்றைக்கு இருந்தது. வர்ற வழியில தமிழ்லாம் சொல்லி கொடுத்து கூட்டு வரக்கூடாதா? அத்தனை பிழைகள் அன்றைக்கு யாரு பேசுனது? இரு மார்க்கை உடு. இது உட்காருமா, உட்காருங்க, நான் பேசுறேன். உட்காரு. இல்ல உட்காருங்க ப்ளீஸ். வேறு மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஆளுநர், புதிதாக தமிழகத்தில் வந்திருக்கிற வேறு மாநிலத்தை சேர்ந்த நம்முடைய ஆளுநர் முதலில் எல்லா தலைவருடைய பெயரையும் உச்சரிக்க முயன்றதையே நான் முதல்ல பாராட்ட கற்றுக்கொள்ளது. பஞ்சு நல்லா இருக்கு. உட்காந்து எண்ணி இருக்காங்க பாரு, 37 மிஸ்டேக்கு. இல்ல அதுவே பெரிய விஷயம். இல்ல நான் கூட இவங்க விஜய் தான் 37 மிஸ்டேக் பண்ணிட்டாரோ அப்படின்னு யோசிக்கிறேன். தமிழ்ல மிஸ்டேக் பண்ணிட்டாரான்னு ஒரு நிமிஷம் நானே அதை யோசிச்சுட்டேன். மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? உச்சரிப்பு வருவது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். அதை விமர்சனம் செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே. அட்லீஸ்ட் தேன் வந்து பாய வேணாம், ஈட்டி வந்து பாய்ந்தது. அது அன்றைக்கு யாரும் மறுக்க முடியாது. உனக்கு இருக்க உணர்வு எனக்கு அவசரத்துக்கு சொல்ற வார்த்தைக்கெல்லாம் அப்படி தடை போட்டீங்கன்னா எப்படியா வாழ முடியும்? ஏதா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு போறாருங்க. முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எப்படா தப்பிக்க போற? எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு டம்ளர்ல ஒவ்வொரு இடமா போய் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிஎம்க்கு ஒரு ரெக்வெஸ்ட், ஒவ்வொரு டேபிள்லயுமே பாட்டில்ஸ் நீங்க வந்து குடி தண்ணீர் வச்சிடலாம். மாண்பு உறுப்பினர் அந்நியார் அவர் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. நல்லா இருக்கு. இப்போ தண்ணி பாட்டில் தான் வீசணும்னு கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நிர்ணயம் குறிப்பிட்டு அதை எரிவதற்கான தண்ணி பாட்டில் எரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர் இங்கே குறிப்பிடுவார் என்பதை நான் அறிய விரும்புகிறேன். இதெல்லாம் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். ஏங்க ஒன்று சொன்னா அதுக்கு அவர் ஒன்று சொன்னா அதுக்கு இவர் ஒன்று சொன்னான்னு அப்படியே அந்த கண்டினியூஸா அது போய்கிட்டே இருக்கு.
அங்கே எவ்வளோ பிரச்சனை மக்களுக்கு இருக்குது. இவருக்கு என்ன டவுட் வந்துருக்கு பாருங்க. அவரோட பர்சனலில் அவர் வாங்கியிருப்பாரோங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. அது உண்மையான சொல்லுங்கன்றாரு. இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஏன்னா காலையில இருந்து ரொம்ப காரசாரமாவே போயிட்டு இருந்துச்சு. அதனால ஒரு ஹாப்பியா வன்முறைக்கு வேண்டும் என்றால் இங்க எதிர் எவ்வளவோ இருக்கு, எது வேணாலும் வீசலாம். எடுத்து எரிஞ்சு பேசுறா இது, தூக்கி எரிஞ்சு பேசுறதா மேடம், தூக்கி எரிஞ்சா இது. சொல்றாங்க, ஏய் அடிக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. பார்த்தா எவ்வளோ வச்சிருக்க, மைக்கை கூட பிடுங்கி எறியும், பாட்டில் தான் வீசணும்னு இல்லை. என்ன சார், அப்பப்போ இந்த மாதிரி ஃபன்னும் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். இல்லாட்டி சட்டசபைனாலே சண்டைக்கான இடம்ங்கிற மாதிரியே அது அப்படித்தான் இவெல்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படித்தான் இருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன நகைச்சுவைகளும் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். இதில் நம்ம ராஜ்மோகன் அவர் நிறையா பேசியிருக்காரு போல இருக்குது. அது நேற்று நிறையா ஷார்ட் கிளிப்ஸ் எல்லாம் நிறையா வந்தது. நான் அது வரும்னு நினச்சேன், அது வரலை. ஸோ அது வேறு ஏதாவது சேனலில் இருந்தால் நான் அவர் பேசினதுக்கு ஒரு ரியாக்ஷனை போடுறேன். ஏன்னா அது நல்லா இருந்தது. அந்த ஷார்ட் கிளிப்ஸில் பார்க்கும்போதே அது ரொம்ப தமிழும் நல்லா இருந்தது. ஏன்னா அவர் பேச உதயநிதி அவங்க வந்து டீமோட வெளியே போயிட்டாங்க. டைம் முடிஞ்சு வெளியே போனாங்களா இல்லை அவர் பேசுறதை கேட்கக்கூடாதுன்னு வெளியே போனாங்களான்னு தெரியல. நான் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. ஸோ அப்படி என்ன பேசினாரு அப்படின்னு எனக்கு அதை பார்க்கணும். இதில் இருக்கும்னு நினச்சேன் நான், பட் அது வரலை. ஸோ அது வேறு ஏதாவது சேனலில் இருந்துச்சுன்னா இன்னைக்கு மேபி ஈவினிங்கில், அப்படி இல்லாட்டி நாளைக்கு தான் எடுத்து வரணும். நாளைக்கு எடுத்து வந்தால் இன்னைக்கு சிஎம் பேசுனது நாளைக்கு வரணுமே. ஐயோ, ஒரு நாளைக்கு ஒரு அரசியல் வீடியோ தான் பிளான் பண்ணேன். இப்போ 2 ஆகிரும் போல இருக்கு. எனிவேஸ், வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.